ஏன் பணக்காரன் மீண்டும் மீண்டும் பணக்காரனாகிறான்? ஒரு கசப்பான உண்மை. பணம் இருப்பவனிடமே மீண்டும் சேருகிறது. இதற்கு பின்னால் அறிவியலும் ஆன்மீகமும் ஒளிந்திருக்கிறது. முதலாவது, பணம் ஒரு காந்தம். பணக்காரர்கள் பணத்திற்காக ஓடுவதில்லை, பணம் அவர்களுக்காக ஓடும்படி செய்கிறார்கள். பங்குச்சந்தை, சொத்துக்கள் என அவர்கள் சொத்துக்களை உருவாக்குகிறார்கள். நாம் செலவுகளை உருவாக்குகிறோம். இரண்டாவது, அபரிமிதமான மனநிலை. பணம் தீர்ந்துவிடும் என்ற பயம் அவர்களிடம் இல்லை. அந்த துணிச்சலே புதிய வாய்ப்புகளை அவர்களிடம் கொண்டு சேர்க்கிறது. எண்ணம் போல் வாழ்வு என்பதே நிதர்சனம். மூன்றாவது, ஆனால் திருடிய பணமாக இருந்தால்? இங்கேதான் ஆன்மீகம் பேசுகிறது. அநியாயமாக சேர்த்த செல்வம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட சிறை. நிம்மதி இருக்காது, நோயாகவும் வீண் விரயமாகவும் கரையும். கர்மவினை துரத்தும். அறத்தின் வழியே வராத செல்வம் வந்த வேகத்தில் வட்டியும் முதலுமாக பறிபோகும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேர்மையான உழைப்பா அல்லது குறுக்கு வழியா? எது நிலைக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.